காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் வயிறும் நிறைகிறது, அறிவும் வளர்கிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2022ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தினை தொடங்கி வைத்து மாணவ குழந்தைகளுடன் அமர்ந்து சாப்பிட்டு மகிழ்ந்தேன் என்றும், இதனால் பிள்ளைகளின் வயிறு நிறைந்தது, எனக்கு மனது நிறைந்தது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 1545 தொடக்கப் பள்ளிகளில் 1,14,095 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட நிலையில், அடுத்த கட்டமாக 2023ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் நாளன்று மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள 433 அரசு தொடக்கப் பள்ளிகளில் 56,160 மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். வருகிற 26ஆம் தேதி முதல் நகர பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த விரிவாக்கத்தின் மூலம் நகர்ப்புறம் சார்ந்த 2429 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 3,06,000 மாணவ மாணவியர் பயன்பெறுவர் என நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார்.